Hello students, exercise number 11.7, question number 2ல first subdivision xங்கிறது ஒரு term, log xங்கிறது இன்னொரு term, அதோடைய integral value என்ன அப்படின்னு சொல்லி questionல கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம பெர்னோலிஸ்ல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் டிபிக்கல், உனக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால இந்த சம் மட்டும் நான் டைரெக்டாகவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் ஃபார்முலா என்ன? இப்போ அதான் கொஸ்டின்ல இன்டகிரல் u dv இருந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட்டை uv மைனஸ் இன்டகிரல் v du அப்படின்னு எழுதணும். ஓகே, ஏன் சார் இதுக்கு நம்ம பெர்னோலிஸை யூஸ் பண்ண போகிறது இல்லை? ஸோ பெர்னோலிஸை யூஸ் பண்ணணும்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இன்னொரு கண்டிஷனா ஏதாவது ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகும். தேர்ட் டேர்ம் லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ண முடியணும் நம்மளால. ஆனால் லாக் எக்ஸை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியுமானா இன்டகிரேட் பண்ண முடியாது. டைரக்டா லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறோம். சார் லாக் எக்ஸை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாதா அப்படின்னா இன்டகிரேட் பண்ண முடியும்னா, ஆனா அது வந்து டூ மச் காம்ப்ளிகேட்டட். அதுக்கு ஒரு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எழுதணும். அதனால இந்த சம்ம மட்டும் பர்டிகுலரா நம்ம டைரக்டா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரீவியஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இன்டகிரல் யூடிவி சால்வ் பண்ணா யூவி மைனஸ் இன்டகிரல் விடி, இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் இங்க given question ஐன்னு எடுத்துக்கிறேன். i is equal to given question i is equal to integral x log x dx. இப்போ இதுல அல்ஜிப்ரா லாகரிதமிக் எது ஃபர்ஸ்ட் வரும்? ஐலேட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ILATE. இங்க எக்ஸ்ங்கிறது அல்ஜிப்ராயிக் டேர்மா, அப்புறம் லாக் எக்ஸ்ங்கிறதா லாகரிதமிக் டேர்மா. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் வரும். எது ஃபர்ஸ்ட் வருமோ அதை நம்ம u அப்படின்னு எடுத்துக்கலாம். uங்கிறது லாக் எக்ஸா, அப்புறம் டிவிங்கிறத இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸா டிஎக்ஸா. ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். யூக்கான வேல்யூ இங்க இருக்கு, டிவிக்கான வேல்யூ இங்க இருக்கு. ரைட், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா du பை dx, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ். அப்போ du உடைய வேல்யூ dxஆ டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த dv is equal to x into dx அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த சைடு இன்டகிரேட் எடுத்தா இந்த சைடு இன்டகிரேஷன் இருக்கும். இன்டகிரேஷனுக்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் டைரக்டா கேன்சல் ஆகிடும். இப்போ v மட்டும் இருக்கும். v is equal to x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2. இப்போ v கான வேல்யூ நமக்கு தெரியும், dv கான வேல்யூ தெரியும். சம்ல அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ கண்டினியூட்டி, therefore i is equal to இந்த given question இந்த given questionக்கான ரிசல்ட் எப்படி எழுதணும்? uv, u உடைய வேல்யூ என்ன? log x log x into v, value of v is equal to x square by 2, x square by 2, uv minus integral v, value of v is equal to x square by 2 into du. du க்கு பதிலா வேல்யூ என்ன? dx by x சொல்லி இது இருக்கு. அப்போ i is equal to x square by 2 log x மைனஸ் இந்த 2வை இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துடலாம். 1 by 2 இன்டூ இன்டகிரல் இந்த ஒரு எக்ஸுக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் கட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கு. therefore i is equal to x square by 2 log x மைனஸ் 1 by 2, எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ இது ஃபைனல் ஆன்சரா i is equal to x square by 2 log x மைனஸ் 1 by 2 2s are 4, x square, 1 into x square is x square by 4 எழுதலாம் plus 6. இதுதான் இந்த given questionக்கான ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு இது தெரியுதா? விசிபிளா இருக்கான்னு பாரு. மறுபடியும் ஒரு தடவை எழுதிடுறேன். this is x square by 2. ஓகே, log x. இதான் இந்த given questionக்கான ஃபைனல் ஆன்சரா. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ.